விஷயத்தை வச்சு இப்போ நம்ம ஒரு சூஸ் ஃபைல் அப்படின்றத பார்க்க போகிறோம். சூஸ் ஃபைலில் வெறும் இமேஜ் மட்டும் வர்றதுக்காக நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போ நான் இங்கே ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன், அது என்ன விஷயம்ன்றது நமக்கு தெரியல. இப்போ நான் இதை சூஸ் பண்ணும்போதே எனக்கு இங்கே ப்ரிவியூ காட்டுது அப்படின்னா வெல் அண்ட் குட், எனக்கு தெரிஞ்சிடும் நான் என்ன விஷயத்த அப்லோட் பண்ணுறேன் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இன்புட் டைப்பு இமேஜ் அப்படிலாம் இருக்கு, ஓகேவா? அது ஷோ பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு இமேஜ் டேக் வேணும். இமேஜ் இருந்தால் தான் நம்ம அதை ஷோ பண்ண முடியும். இமேஜ் சோர்ஸு என்னது, இது என்ன வைக்கலாம், ரிசல்ட்னே வைப்போம். சாரி, சோர்ஸ் ரிசல்ட் இல்லை, சோர்ஸ் ஐடி வந்து ப்ரிவியூன்னு கொடுக்குறேன், ஓகேங்களா? இப்போ இமேஜில் நான் என்ன விஷயம் டவுன்லோட் பண்ண போச்சு ஷோ இங்கே செலக்ட் பண்ணுறது இங்கே வரப்போகுது. ஓகே, இப்போ எதுவுமே இமேஜ் இல்லாததால் டம்மி அப்படின்னு வருது, ஓகேங்களா? வந்துட்டு இப்போ ஏதாவது ஒரு இமேஜை வைக்கலாமா அப்படின்னா டெஃப் வைக்கிறேன். அது எவ்வளோ பெருசு இருக்குது, எவ்வளோ பெருசு இருக்குது, நமக்கு அதனுடைய சைஸை குறைச்சிக்கலாம். இவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் நம்ம இது பண்ணி வச்சிருக்கோம், ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க செலக்ட் பண்ற இமேஜ் இங்க ஷோ பண்ண போறோம். அப்ப இங்க செலக்ட் பண்ணும்போதே காட்டணும் அப்படின்னா நம்ம இங்க ஆன் சேஞ்ச் ஒன்று எழுதணும். ஏன்னா செலக்ட் பண்ணும்போதே இதனுடைய வேல்யூவை வர வைக்கணும். அப்ப இன்புட் டைப்ல ஆன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுத போறோம். இதுல ப்ரிவியூ இமேஜ் அப்படின்னு ஒரு மெத்தட், ஓகேங்களா? இந்த ப்ரிவியூ இமேஜ் அப்படின்ற மெத்தடு கால் ஆக போகுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபங்க்ஷன் ஒன்று எழுதிக்கிட்டு ப்ரிவியூ இமேஜ்னு ஒன்று போட்டுக்கிட்டு இப்படி போட்டு சும்மா ஒரு கன்சோல் லாக் போட்டோம். ஒரு கோடு வந்துடுச்சு. ஆனால் கோடை வச்சு நம்ம என்னென்ன பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த எழுதுகிற விஷயம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கணும், ஓகேங்களா? கரெக்டாக தான் வருது, ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த ப்ரிவியூ இமேஜில் நான் என்ன சோர்ஸ் இந்த ஐடி இமேஜ்னு போட்டு வச்சுருக்கேன், இதுக்கு பதிலாக யூசர்னே வைக்கிறேன், இல்லை பேனர்னு வைக்கிறேன், பேனர். இப்போ ஆன் சேஞ்சு ப்ரிவியூ இமேஜ்ன்ற போது எனக்கு இந்த ஐடியில் இதனுடைய வேல்யூவை எடுக்க போகிறேன், ஓகேவா? ப்ரிவியூ இமேஜில் இதனுடைய வேல்யூ எடுக்க போகிறோம். சரி, இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ப்ரிவியூ இமேஜ் இதில் ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்கும், இமேஜ் பிஃபோர் அப்லோடு ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு கிரியேட் ஆப்ஜெக்ட் யூஆர்எல் அப்படின்றது ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரீ டிஃபைன்டு மெத்தட். இதை வச்சு தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். டவுன்லோடு ஆன் சேஞ்ச் பண்ணும்போது இது பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்செப்ட் இமேஜஸ் ஸ்டார்னு ஒன்று போட்டிருப்பாங்க. இது என்னென்ன அப்படின்னா, இப்போ நம்ம இமேஜை செலக்ட் பண்ணும்போது இது நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இமேஜ் செலக்ட் பண்ணும்போது எல்லா ஃபைலுமே காட்டுது. அதனால என்ன பிரச்சனை அப்படின்னா, இல்லை எனக்கு வெறும் இமேஜ் மட்டும்தான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த டேகை வந்து ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த டேக்னா அப்செப்ட் இமேஜ் ஸ்டார் இது மட்டும் அப்படின்னா, அப்போ இது மட்டும் தான் அது காட்டும். என்ன நான் சொல்றீங்க அப்படின்னா, ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, இங்க போங்க, ஓகேவா? வெறும் இமேஜ் மட்டும். ஓகே, உனக்கு வேணும் இதனுடைய எக்ஸ்டென்ஷன் பார்த்து, உனக்கு வேணும் அப்படின்னா ஆல் ஃபைல்ஸ் கொடுத்து நீங்க இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து,
ஓகேவா? நம்ம மேக்ஸிமம் தேவையில்லாதது எல்லாமே வராது. பிக்சர்ஸ் வரும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, நான் அந்த இதை ஆட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன செய்யறாங்க அப்படின்றத பார்த்துக்கோ. லோட் ஃபைல் அப்படின்னு ஒரு மெத்தட், நம்மளும் அதை தான் எழுதிடும். ஓகேங்களா? இப்போ ஒரு நிமிஷம் இப்போ என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஐடியை வச்சு வேல்யூ வாங்க போறாங்க. அதாவது இந்த ஐடியை வச்சு ரிசோர்ஸஸ் இதெல்லாம் வரணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வேரியபிள்ல அசைன் பண்ணிக்கிறாங்க. வேர் அவுட்புட்டு ஈக்குவல் டு டாக்குமெண்ட் எலிமெண்ட் பை ஐடி பேனர் அப்படின்னு இதுல எடுத்துக்கணும். இதுல எதுவுமே வாங்கவே இல்லையா அப்படின்னா இப்போதைக்கு எதுவும் தேவை. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவுட்புட். ஓகேவா? இந்த அவுட்புட் ரிவ்யூன்னு வச்சிருக்கோமா, இது வந்து எதனுடைய இது அப்படின்னா இமேஜ் டேகோடைய அவுட்புட். எனக்கு இந்த அவுட்புட்ல நான் என்ன விஷயத்த சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னா, நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த சோர்ஸை தான் சேஞ்ச் பண்ண போறேன். இந்த சோர்ஸை தான் சேஞ்ச் பண்ண போறேன். எப்படி இந்த சோர்ஸை சேஞ்ச் பண்ண போறேன்னா, இந்த பேனர்ல இருந்து வர இன்ஃபர்மேஷனை இந்த சோர்ஸுக்கு கொடுக்க போறேன். பேனர்ல இருந்து வரதை எப்படி எடுப்பீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இன்புட் டைப்லலாம் வேல்யூ டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி வேல்யூ அப்படின்னு கொடுக்கும். வேல்யூ அப்படின்றது இன்புட் டைப்புக்கு செட் ஆகும். ஆனா இந்த ஃபைல் டைப்புக்கு டிஃப்ரெண்டான விஷயத்த யூஸ் பண்ணணும். அது என்னன்னா டிஃப்ரெண்ட் அப்படின்னா ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் டாட் டார்கெட் டாட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்றது தான் இப்போ பார்க்கணும். ஒன்றும் கிடையாது. நீங்க இந்த ப்ரிவியூ இமேஜ் பண்ணும்போது நீங்க என்ன பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. இது நீங்க எல்லா இன்புட் டைப்புக்குமே கூட பாஸ் பண்ணலாம். இந்த ஈவெண்ட் என்னென்ன பண்ண போகுது அப்படின்னா, ஸ்பெஷலா இந்த இடத்துல இருக்கிற இதுக்கு அசோசியேட்டா இருக்கிற எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ண போகுது. அது புரியவே இல்லையே அப்படின்னா ப்ரிவியூ போட்டிருக்குமா, ப்ரிவியூல நான் என்ன பாஸ் பண்ணியிருக்கேன்னா ஈவெண்ட்டை பாஸ் பண்ணியிருக்கேன். இது என்ன ஈவெண்ட் அப்படின்னா, இந்த லைன்ல இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இங்க அனுப்பி எப்படின்னா அப்படின்னா, இப்ப பாருங்க ப்ரிவியூ இங்க ஈவெண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த ஈவெண்ட்டை பிரிண்ட் பண்ணும். ஏன்னா நான் ப்ரிவியூ அப்படின்ற இந்த மெத்தடை கால் பண்ணும்போது அதுக்கு அசோசியேட்டா இருக்கிற எல்லாத்தையுமே வாங்குறேன். அது எல்லாம் அப்படின்றது என்ன அப்படின்றது இப்ப செக் பண்ணுங்க. எல்லாம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கிற எல்லா விஷயத்தையுமே கொடுக்கும் அந்த இமேஜுக்கு தேவையான. ஓகேவா? இதுல எப்படின்னா நம்மளுடைய வேல்யூ மட்டும் எடுக்கிறது அப்படின்னா, இது ஈவெண்ட்ல டார்கெட் அப்படின்ற இந்த ஈவெண்ட் என்ன டைப்ல இருக்கு, என்ன டேட்டா டைப், ஆப்ஜெக்ட் டேட்டா டைப். ஆப்ஜெக்ட்ல இருந்து இப்ப இந்த டார்கெட்டை எடுக்கணும் அப்படின்னா எப்படி எடுப்பீங்க? ஆப்ஜெக்ட்ல இருந்து டாட் டார்கெட் டார்கெட். சோ டார்கெட் அப்படிங்கிறது தான் எல்லாமே இருக்கும். நான் இந்த டார்கெட் இருக்கு குரு. இப்ப ஈவெண்ட் டார்கெட்ல இந்த இது இருக்கு. ஆனா இதை வச்சு நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்னா, இன்னும் ஒரு டெப்த் உள்ளார போனதுக்கு அப்புறம் அது இப்ப ஈவெண்ட்ல டார்கெட், இந்த டார்கெட்டுக்குள்ளார போனீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லா விஷயமே இருக்கும். ஆனா இதுல எல்லாமே உங்களுக்கு தெரியுமானா, எனக்கு 4 to 5 விஷயம் தான் தெரியும். எனக்கு இந்த இடத்துல எல்லாமே என்ன தேவை கிடையாது. டிஃபால்ட்டா நாங்க என்ன பண்ணுவோம்னா ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் ஃபைல்ஸ் அப்படின்ற போய் எடுப்போம். அது எங்கன்னா அது இருக்குல்ல. இப்ப நமக்கு ஃபைல் டைப்ன்றதால ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு இதுல இருக்கும். ஆனா இந்த ஃபைல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அரேவா இருக்கும். ஓகேங்களா? இந்த ஃபைல்ஸ் அப்படின்றது அரேவா இருக்கும். அரேல எனக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல தான் எல்லா டேட்டாவும் இருக்கும். நான் என்ன இமேஜ் சூஸ் பண்றேன், என்ன சைஸு, என்ன டைப்பு, ஓகேங்களா, அதனுடைய லாஸ்ட் மாடிஃபைட் டேட் எல்லாமே இருக்கும். அப்ப இதை நீ எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா, இது எல்லாமே எனக்கு தேவையானா தேவை கிடையாது. ஈவெண்ட்ல
டார்கெட்ல ஃபைல்ஸ் அப்படின்றது ஓகேவா, அந்த ஃபைல்ஸ்லயுமே அரே ஆஃப் 0 அப்படின்றத போடணும். ஈவென்ட்ல டார்கெட்ல ஃபைல்ஸ் அப்படின்னு போடுறேன். இப்போ வரைக்கும் அது என்ன விஷயம் கொடுக்குதுன்னு பாருங்க. ஃபைல்ஸ் 0th எலிமெண்ட்ல எல்லாத்தையும் கொடுக்குது. அப்ப இந்த ஈவெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த இமேஜுக்கு நீ என்ன விஷயம் சூஸ் பண்றியோ அதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வருது. ஓகேவா, எல்லாத்தையுமேனா எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டு வருது. அதுல எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தனியா செக்ரிகேட் பண்ணும். எப்படி அப்படின்னா, டார்கெட் அப்படின்ற ஆப்ஜெக்ட்ல தான் இருக்கும். ஓகேவா, எனக்கு இதுல ஃபைல்ஸ் மட்டும் தான் தேவை. அதுல எனக்கு தேவை ஃபர்ஸ்ட் அரேல இருக்கிறது மட்டும்தான். ஃபர்ஸ்ட் அரேனா எல்லாமே அதுல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் அரேல தான் எல்லாமே இருக்கு. அப்ப நான் இதை போட்டுட்டு இப்படி போடுறேன், இப்படி வந்துடுது. ஓகேவா, இப்ப நமக்கு அதனுடைய நேமும் கிடைச்சிடுது, அதனுடைய சைஸும் கிடைச்சிடுது, எல்லாமே கிடைச்சு. ஓகேவா, இப்ப ப்ரிவியூ அப்படின்னீங்களே, அது என்ன அப்படின்னா, இதுதான் கம்ப்ளீட் இமேஜுக்கான டேட்டா. ஓகேங்களா, இதுதான் கம்ப்ளீட் இமேஜுக்கான டேட்டா. இந்த டேட்டாவை தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இதுதான் இமேஜுக்கான டேட்டா, இந்த டேட்டாவை நீங்க ப்ராசஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கொடுக்கணும். அதான் இவங்க சொல்லியிருக்காங்க. அவுட்புட், இதுதான் அவுட்புட். ஓகேங்களா, இமேஜ் டேக். அதுல என்ன செய்யறாங்க அப்படின்னா, சோர்ஸ், இமேஜ்ல சோர்ஸ் இருக்குமா, அந்த சோர்ஸ்ல யூஆர்எல் ஆப்ஜெக்ட் கிரியேட் யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு இது டிஃபால்ட். ஓகேவா, ஜாவா ஸ்கிரிப்ட்ல எப்படி நம்ம ரெக்ரெஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த டெஸ்ட் மேட்ச் மெத்தட் இருக்கோ, அதே மாதிரி இந்த டேட்டாவை இமேஜா கன்வெர்ட் பண்றதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒண்ணு இருக்கு. அது என்னவென்றால், அதுதான் output dot url dot create object url அப்படின்னு சொல்லி இதுல நான் என்ன விஷயம் பாஸ் பண்ண போறேன்னா, என்னுடைய இமேஜுக்கான டேட்டா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ண. இப்ப பாஸ் பண்ணிட்டேன். ஆனா இப்ப பாருங்க, அவுட்புட் தேவையில்லாத ஸ்கிரிப்ட். அவுட்புட்ன்றது ஓகே, ப்ரிவியூன்றது இமேஜ். ஓகேவா, இதில் தான் நான் இதனுடைய டேட்டாவை ஸ்டோர் பண்ண போறேன். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த டேட்டாவுக்கான சோர்ஸை எப்படி எடுப்பேன் அப்படின்னா, இது ஒன்றும் இன்புட் டைப் கிடையாது. கெட் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி டாட் வேல்யூ அப்படின்னு போடுறது. அப்ப இதுக்குன்னு டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்கு. அப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, ஈவெண்ட்டை பாஸ் பண்றேன். இது ஈவெண்ட் தானா அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் ப்ரீ டிஃபைன்டு கீவேர்டு. சரி, அந்த இடத்துல ஈவெண்ட் தான், இந்த இடத்துல நீங்க டேட்டா. ஓகே, ஈவெண்ட் அப்படின்றது இந்த இடத்துல பாஸ் பண்ணணும். ஓகேவா, ஈவெண்ட்ன்றது தான் வேலிட் டேட்டா. ஓகேவா, இந்த இடத்துல நீங்க அதுக்கு நேமை நீங்க மாத்தி வச்சுக்கலாம். இந்த இடத்துல மாத்தலாம், இந்த இடத்துல மாத்தக்கூடாது. ஓகேவா, நான் படிக்க வச்சிருக்கேன். ஓகே, இங்க ஈவெண்ட் அப்படின்றது தான் பாஸ் பண்ணணும். ஈவெண்ட் அப்படின்றது இந்த ரோக்கு அசோசியேட்டா இருக்கிற எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணணும். நீ வச்சிருக்க அப்படின்றதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அப்ப இதுதான் டேட்டா வருது. அந்த டேட்டால எனக்கு எங்க வச்சிருக்கேன் அப்படின்னா, டார்கெட்டு ஃபைல்ஸ். ஓகேங்களா, அதுல 0 அப்படின்றத மட்டும் எடுத்து இப்போ எடுத்தா எனக்கு இமேஜ் ப்ரிவ்யூ ஆகும். இப்போ நீங்க அதை வந்து இன்னும் நல்லா தெளிவா தெரியணும் அப்படின்னா எப்படி போகும். கஷ்டகாலம் தான் பாருங்க. ஓகே, இங்க இமேஜ் சூஸ் பண்றேன், இங்க வந்துச்சு. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, சரி நீ இப்படி காட்டுற, சரி இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, நான் குழு பிடிச்சவன் இப்போ ஆல் ஃபைல்ஸ் போயிட்டு இப்போ இப்படி நான் அப்லோட் பண்றேன். ஓகேவா, வரல. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இமேஜ் மட்டும் தான் போகணும்.
அதான் நம்ம அக்செப்ட்னு போட்டாச்சு அப்படின்னா அக்செப்ட் அப்படின்றது யூஐ வியூல ஓகே நீங்க டைரக்டா இங்க போகணும் அப்படின்ற மாதிரி கொடுக்கும். நீங்க அங்க போனதுக்கு அப்புறமே நீங்க ஆல் ஃபைல்ஸ் கொடுத்து மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனா அதை எப்படி நான் இது பண்ணுவீங்க அப்படின்னா இதுக்கு தான் இந்த இடத்துல தான் கோடிங் என்ன பண்ணும் அப்படின்னா லாக் லாக் ஒன்று போட்டேன். இப்போ செக் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இதுல நமக்கு எல்லாமே வருது. ஓகே, இப்போ எனக்கு வெறும் இமேஜோட டேக் மட்டும்தான் அதில் அப்லோட் ஆகணும், மற்றதெல்லாம் அப்லோட் ஆகக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் எழுது. இதை வச்சு யாராவது கரெக்டாக சொல்லுங்க, எதை வச்சு எடுத்து இப்போ இமேஜ் டைப் தான் இருக்கணும். இப்போ இமேஜ் ஜேபக்னு போட்டோன்னா இப்போ உங்களுக்காகவே இன்னொரு டைப் எடுத்து இமேஜ் அகைன் இமேஜ் ஜேபக்கா இமேஜ் பிஎன்ஜி அக்செப்ட் பண்ணிக்கலாம். இது அக்செப்ட் பண்ண கூடாது. ஓகே, எதை வச்சு எடுத்தீங்க? எக்ஸ்டென்ஷன். புரியல. எக்ஸ்டென்ஷன் வச்சு இது பண்ணுவீங்க. சரி, எப்படி எடுப்பீங்க? எதை எடுப்பீங்கன்னு கேக்குறேன். டைப். டைப்பா? ஏன் நேம் போனா என்ன ஆகும்? நேம்னா அது ஃபைலோட நேம் தானே. நான் டைப்னா தான் அது என்ன ஃபார்மேட்னு தெரியும். ஓகே, சூப்பர். அப்ப டைப் அப்படின்றத நம்ம எடுத்துக்க வேண்டியதான். அப்ப நமக்கு எதுல டேட்டா வருது அப்படின்னா even.target.files டாட் டைப் அப்படின்னு வச்சுக்கோ. ஓகேங்களா? இப்ப டைப் பிஎன்ஜி யார் யோசிக்கிறீங்கன்னு பார்ப்போம். ஜேபிஜி சிவாஜிக்கு போவோமா? என்னடா இது? சரி, ஓகே, அந்த வரைக்கும் இப்படின்னு வருது. சரிங்களா? இப்ப என்ன மாதிரி கோடிங் எழுதி அலர்ட்டிங்க காட்டு. இப்ப எப்படி? சரி, ஓகே, இதுல இமேஜ் தான் வரணும் அப்படின்றதுக்கு கோடிங் என்ன எழுதி, என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவீங்க குரு? என்ன விஷயம் யூஸ் பண்ணி இப்ப கோட் எதை ஸ்டார்ட் பண்ணுங்க? if else condition போட்டானா? புரியல. if else யூஸ் பண்ணி சத்தமா if else யூஸ் பண்ணியானா? கண்டிஷன் if else தான். இப்ப இதுல இருந்து வெறும் இமேஜ் தான் அப்படின்றதை எப்படி இங்க ஷோ பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். யாருக்கு தெரியும்? கை தூக்குங்க. நான் இப்ப என்ன கேட்க வரேன்றது எத்தனை பேருக்கு புரியுது? கைய தூக்கோ. யாருக்குமே புரியலையா? எனக்கு டைப்பிங் இருக்கு, ஓகேவா? என்னுடைய இமேஜோடைய டைப் பிஎன்ஜி, ஜேபிஜி, எஸ்விஜி இப்படிதான் வரணும்னு சொல்லிட்டு நான் கண்டிஷன் எழுதுவேன். எப்படி எழுத ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு கேட்கறேன். ஸ்பிளிட் யூஸ் பண்ணுவீங்க? யாரு என் தெய்வமே, சூப்பரா. எங்க வா வா பேசு, நல்லா இருக்கு வாய்ஸ். திரும்ப சொல்ல. ஸ்பிளிட் யூஸ் பண்ணி அந்த செகண்ட் வேல்யூ லெவல் அவ்வளவுதான். ஸ்பிளிட் யூஸ் பண்ணா சரி, ஸ்பிளிட் எப்படி இதை யூஸ் பண்ணுவ? என்ன விஷயம் ஸ்பெஷல்? தனியா பிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஓகே, சோ இந்த இடத்துல உங்களுக்கு டேட்டா டைப் கிடைக்க போகுது. ஓகேங்களா?
இதுல எக்ஸ்டென்ஷன் போட்டு இந்த இமேஜ் டைப்ல தான் அந்த டேட்டா வரும். இதுல இமேஜ் பிஎன்ஜின்னு வருது. ஓகேங்களா? இப்போ திரும்பவும் இப்போ பிளைன் வருது. அப்ப என்ன விஷயம் நீங்க அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா, இமேஜ் என்னென்ன டைப்ன்றது உங்களுக்கு தெரியும், என்னென்ன விஷயத்துல வரும் அப்படின்னு. ஜேபிஜி ஓகே, பிஎன்ஜி ஓகே, பிளைன் வந்து நாட் எடுத்துக்கூடாது. அப்ப என்ன எழுதணும் அப்படின்னா, எக்ஸ்டென்ஷன்ல எனக்கு இதெல்லாம் வரப்போகுது. ஓகேவா? ஸோ இஃப் எக்ஸ்டென்ஷன் ஈக்குவல் டு ஜேபிஜி அல்லது, ஓகேங்களா, இது அல்லது இந்த டபுள் பார் போர் பைப்லைன் போடுறது அண்ட் ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த கண்டிஷனா இருந்தா, இல்ல இந்த கண்டிஷனா இருந்தா, இல்ல பிஎன்ஜி, இல்ல எஸ்பிஜி, இல்ல ஏதோ ஒரு ஜி, இப்படியா இருந்தா மட்டும்தான் நீங்க ப்ரிவியூக்குள்ளாரியே போகணும். அத்தான் அப்படின்னு சொல்லிடணும். அப்படி இல்லை அப்படின்னா கெட் அவுட், இன்வாலிட் இமேஜ் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லணும். இன்வாலிட் இமேஜ் ஃபார்மேட் JPEG. இங்க வந்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இன்வாலிட் இமேஜ் ஃபார்மேட். அப்ப நமக்கு இது அப்லோட் ஆகும். இன்வாலிட் இமேஜ் ஃபார்மேட்ன்றது அழகா காட்டுது, ஆவன்ஸ்டிக்கு காட்டுது, மேண்டாஜுக்கு காட்டுது, என் வீட்டில் இருந்து கீழ் வீட்டில் இருந்து. நம்ம வீட்டில் நை இன்வாலிட் இமேஜ் ஃபார்மேட். அப்ப இதனுடைய சைஸ் வந்து சொன்னோம்ல, அந்த சைஸுக்கு என்னென்ன பண்ணுவீங்கன்னா, இந்த இதை கன்சோல் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இதுதான் இமேஜ் ப்ரிவ்யூ. ஒரு